பற்றி பார்க்க போனால் லாஸ்ட் சிஎஸ்கே எல்எஸ்சி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட தலை தோனி போஸ்ட் மேட்ச்சில் என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அண்ட் நம்ம ஆஷனாவை ட்ராப் பண்ணதை பற்றியுமே நம்ம தலை வந்து சொல்லியிருக்காரு கைஸ். அண்ட் சேப்பாக் பிச் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிலிம் வந்து ஒரு போஸ்ட் மேட்ச்சில் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போது தலையுமே பார்த்தீங்கன்னா அந்த சேப்பாக்கோட விக்கெட்டை பற்றி சில விஷயங்கள் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றியுமே பார்க்கலாம். வீடியோ டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்த சோஷியல் மீடியாலாம் வந்து தலையை வந்து ஹேட்டர்ஸ்லாம் அப்படி சொல்லுவாங்கன்னா கிரெடிட் ஸ்டீலர். இவர் 2011 வேர்ல்டு கப்பில் வந்து கம்பீருக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸை வந்து இவர் வந்து தட்டிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே நெகட்டிவாக வந்து நம்ம தோனியை பற்றி பேசுவாங்க. ஆனால் இப்போ இந்த போஸ்ட் மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஹேட்டர்ஸே வந்து ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. நம்ம தலை என்ன சொல்லியிருந்தாருன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து நீங்கள் நூர் அகமதுக்கு வந்து கொடுத்துருக்கலாமே, அவருமே டிசர்விங்கான பிளேயர் தானே, ரொம்ப ரொம்ப எக்கானமிக்கலாக பவுல் பண்ணியிருப்பாரு இல்லையா. ஸோ அதனால் வந்து தலை வந்து நம்ம நூர் அகமது கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தலைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்தது வந்து கரெக்டான முடிவு. கமிட்டி வந்து சூப்பராக வந்து அந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா தலை வந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். சிவன் டூவே அந்த அதர் சைடு வந்து அவர் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தலை சொல்லியிருக்காரு போல. தட் இஸ் வை சிவன் டூவே வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து கேம் வந்து கடைசி வரைக்கும் டில் தென் கொண்டு போயிருப்பாரு. அண்ட் தலை ஆன் த அதர் ஹேண்ட் அவர் வந்து ஹி நியூ வாட் டு டூ. ஸோ சூப்பராக வந்து மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அண்ட் இன்னுமே நான் தானே பெஸ்ட் ஃபினிஷர் இந்த லீக்ல அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் அகைன் நிரூபிச்சிருக்காரு. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாக ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு நினச்சா மாதிரி போகலை. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ வந்து இப்போ ஒரு விக்டரி எடுத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த விக்டரி வந்து கண்டிப்பாக டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எந்த ஏரியாஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு. லாஸ்ட் வீக் கேம்ஸாக பவர் பிளேவை பார்த்தீங்கன்னா அது காம்பினேஷன்னாலையா இல்லை கண்டிஷன்ஸ்னாலையான்னு தெரியல. பட் நாங்கள் வந்து வித் த பால் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் பார்த்தோன்னா பேட்டிங்க்கு வந்தோன்னா பேட்டிங் யூனிட் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட்டை கொடுக்கல. அண்ட் ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் வந்தோம்னா நாங்கள் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அது வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கான ஒரு ரீசனாக வந்து சேப்போக்கோட விக்கெட்டாக இருக்கலாம். அது வந்து ஸ்லைட்லி ஸ்லோவர் சைடாக இருந்த காரணத்தினால வந்து பால் கொஞ்சம் பேட்டுக்கு வராத மாதிரியே இருந்துச்சு. பட் நீங்கள் அவே ஃப்ரம் ஹோமில் ப்ளே பண்ணோன்னா நீங்கள் எங்களோட பேட்டிங் யூனிட்டை நோட்டீஸ் பண்ணினா கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருந்திருக்கும். அவர் சொல்கிறது வந்து 100% கரெக்ட் கைஸ். ஏன்னா நீங்கள் பிபிகேஸ் மேட்ச்சுக்கு வாங்கல, அன்னைக்கு வந்து நம்ம 200 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். 180 கஷ்டப்படுற ஒரு சைடு லாஸ்ட் 7 இயர்ஸாக. ஆனால் அசால்ட்டாக வந்து அந்த கேமில் வந்து 200 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் வந்து நம்மளால் வின் பண்ண முடியல தான். பட் இருந்தாலும் பேட்டிங் யூனிட் வந்து நல்லா ஃபயர் ஆனாங்க. நம்ம ஓப்பனர்ஸ் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வேயாக இருக்கட்டும், சிவன் டுவே ஆல்சோ வந்து அந்த கேமில் எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவர் சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. பட் சென்னை விக்கெட்டில் அப்படி என்ன தான் பிரச்சனை இருக்குது நமக்கு சத்தியமாக தெரியல கைஸ். பிகாஸ் நம்ம ஃபிலிமுமே இதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ தலையுமே அதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்கிற காரணத்தினால வந்து சேப்பாக் விக்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற காரணத்தினால வந்து பால் சரியாக பேட்டுக்கு வராமல் இருக்கா. பட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோன்னா வந்து கேகேஆர் வந்து அட்டகாசமாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் 10 ஓவர்ஸில் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க. ஸோ எப்படி இந்த கான்ட்ராஸ்ட், இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட் எப்படி வந்து நடக்குது? ஸோ தலை சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்ப இங்கே சென்னை விக்கெட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது பேட்டர்ஸ்க்கு. அப்போது சேப்பாக்கில் வந்து சிஎஸ்கே வரக்கூடிய இந்த 3 கேம்ஸ் எஸ்ஆர்எச், பிபிகேஸ் அண்ட் ஆர்ஆர் வந்து எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறாங்க, ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்கு வந்து இப்போது ரைஸ் ஆகிருக்கு கைஸ். நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன இந்த சேப்பாக்கோட விக்கெட்டை பற்றி. நம்ம தோனி வந்து ஆஷ்னை பற்றி என்ன சொல்லிக்க அப்படிங்கிறத வருமே. ஸோ வந்து வி வர் புட்டிங் டூ மச் ப்ரெஷர் ஆன் ஆஷ். அவர் வந்து ஃபர்ஸ்ட் 6 அதாவது பவர் பிளேயில் வந்து 2 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஆக்சுவலி எந்த கேமில் 2 ஓவர்ஸ் போல் பண்ணான்னு தெரியல. எல்லா கேம்லையும் வந்து ஆக்சுவலி ஒரு ஓவர் தான் போல் பண்ணியிருந்தாரு. நான் சரியாக வந்து நோட் பண்ணலையா இல்லை மிஸ் சம்திங் எனக்கு தெரியல. பட் எந்த கேமில் வந்து 2 ஓவர்ஸ் போல் பண்ணான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ வந்து இது ஒரு பெட்டர் அட்டாக்காக எங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அஸ் அ பவுலிங் யூனிட்டாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்து செயல்பட்டிருந்தோம். அண்ட் அஸ் அ பேட்டிங் யூனிட்டாக வந்தோம்னா நாங்கள் கண்டிப்பாக பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன புரியலன்னா நம்ம ட்ரிபாத்தி அண்ட் விஜய் சங்கருக்குலாம் என்ன ரோல் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ட்ரிபாத்தி கன்சிஸ்டண்டாக வந்து பேடாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நான் லாஸ்ட் கேம் பார்க்குறப்ப என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அதாவது பவர் பிளே வந்து பிடிச்சிட்டோம். அதாவது இவங்க 2 பேர் மேனேஜ் பண்ணிடுவாங்க இந்த ஹோல் சீசன். நம்ம ரச்சினும் சரி அண்ட் ஷேக் ரஷீதும் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இவங்க 2 பேர் மேலேயும். பட் அந்த நம்பர் 3 ட்ரிபாத்தி வராது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இடிக்குது. ஏன்னா நம்ம அந்த நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் லாஸ்ட் ரிவ்யூ வீடியோலே நம்ம 6.1லேருந்து டில் தி 11th ஓவர் கிட்டத்தட்ட வந்து நம்ம பவுண்டரிஸே வந்து ஸ்கோர் பண்ணல. நமக்கு வந்து சிவன் டுவே தான் வந்து ஒரு 6 வந்து அடிச்சிருப்பாரு எய்டன் மார்க்கம் கிட்ட. ஸோ டெஃபினட்டாக ஓப்பனிங் வந்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டர் தேவை. ஹிட்டர்னு இல்லை, ஒரு நல்ல ஒரு
ஒரு ஆங்கரிங் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் கூட போறன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அட் எண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓவர்டன் இருக்காரு, தோனி இருக்காரு, டூபே ஆல்சோ, தென் நம்ம ஜட்டு கூட கேன் ஸ்மாக் அ ஃபியூ. ஆனா அவர் ரீசென்ட் டைம்ல அது பண்ண மாட்டாரு. அவர் லாஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஐ ஹேவ் ஃபுல் ஃபெய்த் ஆன் ஹிம். இன்கேஸ் அவர் வந்து லாஸ்ட் 2 ஓவர்ஸ் பேட்டிங் வந்தார்னா, மற்றபடி அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுங்கன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார். பட் யா கைஸ், நம்ம வந்து ஒரு மிடில் ஆர்டரில் நமக்கு ஒரு சாலிட் பேட்டர் தேவைப்படுறது. விஜய் சங்கர் கேன் கண்டினியூ தான் தோணுது எனக்கு. என்னமோ நெக்ஸ்ட் கேமில் வந்து விஜய் சங்கர் கண்டினியூ பண்ணுவார் தான் தோணுது. பட் அந்த ட்ரிபாத்தியோட ஸ்பாட் வந்து கொஞ்சம் கொஸ்டினபிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக லைவ் வந்தோம்னா நம்ம கண்டிப்பாக சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் அன்னைக்கு லைவ் வரலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். கண்டிப்பாக அன்னைக்கு வந்து இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். ஐ கெஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசனில் எரிக் செமன்ஸ் நம்மளோட பவுலிங் கோச் வந்து போஸ்ட் மேட்ச் அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம ஃபிலிம் வந்து எல்லா டைமும் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மைக் ஹசி அட்டென்ட் பண்ணியிருந்தாரு போல. அண்ட் ஒரு டைம் ப்ரீ மேட்ச் வந்து ஸ்ரீதரன் ஸ்ரீராம் நம்மளோட அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ எரிக் செமன்ஸ் சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு கைஸ். நம்ம ஆயுஷ் மாத்திரையோட சைனிங்கை பற்றியுமே பேசியிருந்தாரு. அதை பற்றி பார்க்கலாம். எஸ், ஆயுஷ் மாத்திரை ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு. அண்ட் ஹி ஹேட் ரியலி குட் நெட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரை பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்தாங்க வித் வாட் ஹீஸ் காட். அதாவது அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணி இம்ப்ரெஸ் ஆகியிருந்தாங்க. அண்ட் தேவர் ஆல்சோ இம்ப்ரெஸ் அபவுட் வாட் ஹி கேன் ஆஃபர் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு எரிக் செமன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற காரணத்தினால வந்து ஆயுஷ் மாத்ரே இஸ் ஹியர் டு ஸ்டே. அண்ட் தோனியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். அவர் கேப்டன்சிலேருந்து விலகினதுக்கு அப்புறமா வந்து ருத்துராஜ் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஆக்ஷனில் வந்து பிளேயர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் வந்து டீமில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான டிசிஷன்ஸ், பவுலிங் ரொட்டேஷன்ஸ் அண்ட் டீமில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ், பிளேயிங் லெவன், அதெல்லாம் பற்றி ஃபுல்லாக ருத்ராஜ் தான் எடுக்கிறான்னு நினச்சோம். பட் அப்படி கிடையாது. நம்ம எரிக் செமன்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கேப்டனாக இல்லாத போக்கோட வந்து ரொம்ப நிறையா தான் இருந்துச்சு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் செட்டப் அப்படின்னு எரிக் செமன்ஸ் வந்து சொல்லியிருப்பார். விச் மீன்ஸ் தலை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா கூட கண்டிப்பாக சிஎஸ்கேயோட ஒர்க் பண்ண போகிற க்ளோஸானு வந்து நம்ம கிளியராக தெரிய வருது. தென் ஷேக் ரஷீதை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் என்னதான் ஆப்வியஸாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து ப்ளே பண்ணலைனாலும் அவர் வந்து ஒர்க் பண்ணது என்னைக்குமே வந்து ஸ்டாப் பண்ணது கிடையாது. அண்ட் இஸ் a very very positive guy அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கான அந்த டிசர்விங் டெபியூ சிஎஸ்கே கொடுத்ததை நினச்சி. அண்ட் அவர் வந்து அப்கமிங் கேம்ஸ்லேயே வந்து இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டாராகவே மாறுவார். அண்ட் அவர் கொஞ்சம் மசில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி பல்காக மாறினார்னா அவர் ஈஸியாகவே வந்து பவுண்டரிஸை கிளியர் பண்ண முடியும். ஓகே கேஸ், நீங்கள் நினைக்கிறீங்க ஆயுஷ் மாத்ரே இஸ் ஒன் ஃபார் த ஃபியூச்சர்? அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ் யூர்ஸ். பை.